இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி கார பணியாரமும் இனிப்பு பணியாரமும் பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம், வாங்க போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 2 வகையான குழி பணியாரம் எப்படின்னு பார்ப்போம். முதல்ல காரம், அப்புறம் ஸ்வீட்டு. காரத்துக்கு என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். முதல்ல வெங்காயம், ஒரு கேரட் திருவி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், கடுகு, உளுத்தம் பருப்பு. இது பச்சை பட்டாணி வேக வச்சு கொரன்னு மிக்சியில் போட்டு எடுத்துக்கங்க, அவ்வளோதான். இதுக்கு தித்திப்பு, இதுக்கு நான் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். ஒரு அரை கப். நீங்கள் ஒரு 2 பவுல் மாவு எடுத்திங்கன்னா, சாதா மாவு தான், இட்லி மாவு. அதுக்கு 1/4 கப் நீங்கள் இது போட்டுக்கோங்க. ரவை, துருவின தேங்காய், முந்திரி நெய்யில் போட்டு பொரிச்சு வச்சுருக்கேன், ஏலக்காய், இவ்வளோதான். இப்போது இது முதல்ல நம்ம ஸ்வீட்டுக்கு கலந்து ஒரு ஓரம் வச்சுருந்தா, அதுக்கப்புறமா காரத்துக்கு நம்ம போய் வதக்கி செஞ்சுக்கலாம். இப்போது நான் இதை எடுத்திருக்கேன். இப்போது ஸ்வீட்டுக்கு தகுந்தது மாவு எடுத்திருக்கேன். ரவை போட்டுக்கோங்க, வறுத்த ரவை தான். தேங்காய், இந்த முந்திரி, ஏலக்காய், நெய் அதையும் அதில் போட்டுடுங்க. நாட்டு சக்கரை, அப்புறம் வேணும்னா நம்ம கலந்து இருக்கலாம். இது முதல்ல கலந்து வச்சிடுங்க. கொஞ்ச நேரம் அந்த ரவை அது கூட சேர்ந்து ஊறட்டும். அதுக்குள்ள நம்ம கார பணியாரம் பார்த்து வந்துடலாம். மாவுல லைட்டாக உப்பு போட்டு தான் நான் கரைச்சி வச்சிருக்கேன். பேன் வச்சுருக்கேன், எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் காய்ஞ்சு அதுக்கு உளுத்தம் பருப்பு போட்டுடுங்க. கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டிருக்கேன். பொரிட்டும். பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய். இந்த பொருள் மட்டும்தான் வதக்கணும். ஏன்னா நான் ஏற்கனவே இதை வேக வச்சு தான் கொரன்னு தூள் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வெங்காயம் ரொம்ப வதங்க வேணாம். பெருங்காயம், கேரட், இந்த பட்டாணி, அவ்வளோதான். வதங்கிறது போதும். இப்போ இதை எடுத்து நம்ம மாவில் கலந்துக்கலாம். இப்போ மாவு வச்சுருக்கேன். மாவில் நம்ம எல்லாம் போட்டோம். மாவில் நான் உப்பு போட்டு கலந்துட்டேன், அதனால இதில் உப்பு தேவையில்லை உங்களுக்கு. நீங்கள் இட்லி பதத்துக்கே உங்கள் மாவை கரைச்சிக்கங்க. ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது. இப்போ இதுவும் ரெடி ஆகிடுச்சு. வாங்க பாருங்கள், குழி பணியாரம் சட்டி வச்சுருக்கேன், அதில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் மாவு, நம்ம கரைச்ச மாவே தான், முதல்ல தீ வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் தீ குறைச்சிடுங்க. இப்போ மெதுவாக திருப்பி விட்டுக்கங்க. இது மெதுவாக இப்படி திருப்பி விட்டுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் இருக்கணும். எண்ணெய் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த வழவழன்னு அழகாக திரும்பும். திருப்பி போட்ட உடனே சும்மா இப்படி பண்ணி பாருங்கள், இதில் மாவு வராது உங்களுக்கு. அப்போது இது நல்லா வெந்துடுச்சு, எடுத்துருங்க.
இப்போது நம்ம தித்திப்பு பணியாரம் ஊற்றுறோம். ரவை ஊறிட்டுருக்கோம். ஸ்வீட் பணியாரமுங்க இப்படி திருப்பி போட்டுக்கணும். சூடான சுவையான இனிப்பு பணியாரம், கார பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.